பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த பூமியில் எத்தனையோ காரியத்தின் மீது நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆசைப்படுகிற எல்லா காரியங்களும் ஒரு நாள் ஒளிந்து போகும், அழிந்து போகும். அது நிரந்தரமானது அல்ல. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? என் தெய்வத்தின் மீது ஆசைப்படுங்கள், சிங்காசனத்தின் மீது ஆசைப்படுங்கள், தேவ பிரசன்னத்தின் மீது ஆசைப்படுங்கள், ஜெபத்துல ஆசைப்படுங்கள், தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள், இதெல்லாம் காட்டிலும் அவரை சந்திக்க ஆசைப்படுங்கள். அப்படித்தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அழகாய் ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமானுடைய ஆசை நன்மையே. விசுவாசிக்கிற மனுஷன் ஆசையாய் ஜெபம் பண்ணும் பொழுது, கர்த்தரிடத்தில் போகும்போது அவன் துக்கத்தை மறந்து பிதாவினுடைய பாதத்தில் உட்காரும் பொழுது அவனுடைய ஆசையெல்லாம் அவர் நிறைவேற்றுகிறாராம். பூமியில நீங்க எது மேல ஆசைப்பட்டாலும், நீங்க எந்த காரியத்தின் மீது ஆசைப்பட்டாலும், ஒரு நாள் நீங்கள் வைத்திருக்கிற ஆசை மோசமாய் போய்விடும். பரத்தின் மீது மாத்திரம் நீங்கள் ஆசை வையுங்கள். உலகத்துல நீங்க எந்த காரியத்தின் மீது ஆசைப்பட்டாலும் அது ஒரு நாள் ஒளிந்து போகும். அழகாய் ஆசைப்பட்டு ஒரு செடியை வளர்த்துகிறீர்கள், அது என்ன ஆகுது? ஒரு நாள் அது காய்ந்து போகிறது. நீங்கள் ஆசையாய் அநேக காரியத்தை வாங்கி புசிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நாள் அது கெட்டு போகிறது. நீங்க எந்தெந்த காரியத்துல இந்த பூமியில ஆசைப்படுகிறீர்களோ, ஒரு நாள் நீங்கள் படுகிற ஆசை மோசமாய் போகும். அதனால் யார் மீதும், எந்த காரியத்தின் மீதும், எந்த இயற்கையின் மீதும், எந்த பொருளின் மீதும் ஆசை வைக்காதீர்கள். ஜெபத்துல ஆசையாயிருங்க, துதிக்கிறதுல ஆசையாயிருங்க, சபைக்கு போகிறதுல ஆசையாயிருங்க, தேவ பிரசன்னத்தை உணர்கிறதுல ஆசையாயிருங்க. அவர் மீது நீங்க ஆசை வச்சா அவர் உங்க மீது பாசம் வைப்பார். இப்படி தேவ மனுஷனாகிய வில்லியம் பாஸ்போர்ட் அவர் சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு வார்த்தையை அழகாய் சொன்னார். என் ஜெப வேலையை வாஞ்சிக்கிறேன், என் துக்கத்தை எல்லாம் மறக்கிறேன், பிதாவின் பாதம் அமருவேன், அப்போதெல்லாம் என் ஆசையை சொல்லுவேன் என்று தேவ மனுஷனாகிய வில்லியம் வாஸ்போர்டு சொல்லும் போது அவள் அழகாய் சொன்னார், தயவு செய்து உலகத்தின் மீது, உலக காரியத்தின் மீது ஆசை வைப்பதை காட்டிலும் வேதத்தை ஆசையாய் படிங்க, தெய்வத்தை ஆசையாய் தேடுங்க, தேவ மகிமையை ஆசையாய் தேடுங்க, கர்த்தர் ஆசையாய் பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய மகிமையை ஆசையாய் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய துக்கங்கள் மறந்து போகும். உலகத்தின் மீது ஆசை வைத்தால் நீங்கள் துக்கத்தை அனுபவிப்பீர்கள். என் தெய்வத்தின் மீது ஆசை வைத்தால் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள், மகிழ்ச்சி அனுபவிப்பீர்கள். அநேக துக்கங்கள் உங்களை விட்டு ஓடும்.